உத்தாமணி, உத்தம கன்னிகை அப்படின்னு வேறு பெயர்களும் இருக்கு. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வேலிகளில் படர்ந்து தானே வளரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்த வேர், இதில் வரக்கூடிய அந்த இலைகள், இந்த காய்கள், இது எல்லாமே நமக்கு மருத்துவ பயன்களை தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். பொதுவாக இப்போ நம்ம இந்த பெரியவர்களுக்கு அதாவது இருமல், அதாவது சளி அளவுக்கு அதிகமாக சளி பிடித்து கோழையாக மாறி நெஞ்சில் ஆஸ்துமா வர்ற அளவுக்கு சளி ஆகிடும். சில பேருக்கு இருமல் இளைப்பு நோய் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதனுடைய இலையை அரைத்து காலை மாலை 2 வேளையும் ஒரு 30லிருந்து 50 மில்லிகிராம் வரைக்கும் அவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு வர்றதன் மூலமாக அந்த இளைப்பு, சளி, கோழையெல்லாம் உடனே வெளியேறி அவர்களுக்கு அந்த நோய் குணம்